ஹலோ கைஸ், வெல்கம் டு மை பெஸ்ட் லேர்னிங் டிஎன்பிஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம ஜாகிரஃபியில் இந்தியாவோட அமைவிடமும் இயற்கை அமைப்பை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்தியாவோட அமைவிடம். இந்தியா தெற்கில் ஆசிய கண்டத்துக்கிட்டேயும் ஆசிய கண்டத்தோட வளமையமான நாகரிகம் கொண்ட ஒரு மிகப்பெரிய நாடாக இருக்குது. இந்தியா தெற்கு ஆசிய கண்டத்தில் வளமையமான நாகரிகம் கொண்ட ஒரு மிகப்பெரிய நாடாக இருக்குது. இந்தியா பாரதம் என்கின்ற இந்துஸ்தான் என்று அழைக்கிறோம். இந்தியா எப்படி அழைக்கிறோம்? பாரதம் என்கின்ற இந்துஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறோம். ஒரு காலத்தில் வலிமை வாய்ந்த அரசன் பரதன் அப்படின்னு ஒருத்தர் இருந்திருப்பார் என்பவரை பின்பற்றி தான் இந்தியா பாரதம் என்றும் சிந்து ஆறுவை நம்ம இந்துஸ்தான் சொல்லிட்டு அழைக்கிறோம். ஒரு காலத்தில் வலிமை வாய்ந்த அரசனான பரதன் அப்படி வர வச்சு தான் நம்ம இந்தியாவை பாரதம்னும் சிந்து ஆறு தான் நம்ம இந்துஸ்தான் சொல்லிட்டு அழைக்கிறோம். ஐரோப்பியர்கள் சிந்து அடிப்படையாக வச்சு தான் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வச்சாங்க. இந்தியா ஒரு துணை கண்டம் என்று அழைக்கப்படுகிறது. அச்சக்கோடு தீர்க்கக்கோடு ஒரு இடத்தின் அமைவிடத்தை அறிந்து கொள்ள உதவுகிறது. அச்சக்கோடும் தீர்க்கக்கோடு ஒரு இடத்தோட அமைவிடத்தை பற்றி அறிந்து கொள்ள உதவுகிறது. அமைவிடமும் பரப்பளவும். இந்தியா 8 டிகிரி 4' வட அச்சம் முதல் 37 டிகிரி 6 நிமிஷம் வட அச்சம் முதலும் 68 டிகிரி 7' கிழக்கு தீர்க்கம் முதல் 97 டிகிரி 25' கிழக்கு தீர்க்கம் வரைக்கும் பரவி இருக்குது. 23 டிகிரி வடக்கு அச்சமான கடகரேகை இந்தியாவுக்கு குறுக்கில் சென்று நாட்டை 2 பாதியாக பிரிக்குது. அதாவது வெப்பமண்டலம் மித வெப்பமண்டலம்னு சொல்லிட்டு 2 பாதியாக பிரிக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்தியாவோட பரப்பளவு 32,87,263 சதுர கிலோமீட்டர். நம்ம இந்தியாவோட பரப்பில் 2.4% தான் இருக்குது உலகத்தில். மக்கள் தொகை 2011 கணக்கெடுப்பின்படி 1.2 பில்லியனாக இருக்குது. இதுதான் நம்ம இந்தியாவோடது. இந்தியா குஜராத்தில் இருந்து, அதாவது மேற்கில் இருக்கக்கூடிய குஜராத்தில் இருந்து கிழக்கில் இருக்கக்கூடிய அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் 2,933 கிலோமீட்டர் அதோட பரப்பளவு இருக்குது, நீளம் இருக்குது. மேலே வடக்குலேருந்து காஷ்மீர்லேருந்து கீழே தெற்குலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் 3,214 கிலோமீட்டர் நீளம் இருக்குது. இப்போ இதோட நம்ம பகுதிகள்னு பார்க்கும்போது வடமேற்கில் ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் இருக்குது. இங்கே வடகிழக்கில் சீனா, நேபாளம், பூட்டான், கிழக்கில் வங்காளம் இருக்குது. நம்ம என்னென்னா நம்மளோட கடற்கரை பகுதின்னு பார்க்கும்போது மேற்கில் அரபிக்கடல், கிழக்கில் வங்காள விரிகுடா, தெற்கில் நம்ம இந்திய பெருங்கடலாக இருக்குது. நம்மளோட இந்தியாவையும் இலங்கையையும் பாக்நீர் சந்தி 2ஆக பிரிக்குது. தென்கோடியை குமரிமுனைன்னு சொல்கிறோம். வடக்கு முனையை நம்ம என்ன சொல்கிறோம்னா இந்திரா கோல்னு சொல்லுவோம். இந்தியாவோட நில எல்லைன்னு பார்க்கும்போது 15,200 இருக்குது. இலங்கையில் ராபர்ட் பார்க் அவரோட நினைவாக தான் நம்ம பாக்நீர் சந்தின்னு சொல்லிட்டு அழைக்கிறோம். நம்ம அந்தமான் நிக்கோபர் தென்கோடி முனை, அதாவது பிக்மேலியன் தீவுன்னு சொல்லிட்டு அழைப்போம். அது 6 டிகிரி 45' வடதில் பிக்மேலியன் முனையில் அமைஞ்சிருக்குது. இந்தியாவோட கடற்கரை நீளம் 6,000 கிலோமீட்டர். தீவுக்கூட்டத்தை சேர்த்தோம்னா 7,516 கிலோமீட்டர். தீவுக்கூட்டம்னு சொல்கிறோம்னா அதான் கடற்கரை நீளம்னு சொல்லும்போது இந்திய பெருங்கடல், அரபிக்கடல், வங்காள விரிகுடா இது மட்டும் 6,000 கிலோமீட்டர். தீவுக்கூட்டம்னா அந்தமான் நிக்கோபர், லட்சத்தீவு இது எல்லாத்தையும் சேர்த்து 7,516 கிலோமீட்டர் இருக்குது. இந்தியா வணிகம் மற்றும் பொருளாதாரத்தில் ஐரோப்பிய நாடில் சூயஸ் கால்வாய் வழியாக வந்திருப்பாங்க. சீனா, ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலியாவிலேருந்து மலாக்கா நீர்ச்சந்தி வழியாக நமக்கு இந்தியாவில் வணிகம் மற்றும் பொருளாதாரத்துக்காக இவங்க 2 பேரும் வந்திருப்பாங்க. ஆசியா வேர்ல்டில் 7th பிளேஸ்லையும், இந்தியா ஆசிய கண்டத்தில் அதான் இந்தியா உலக அளவில் 7வது இடத்துலையும் ஆசிய கண்டத்தில் 2வது இடத்துல இருக்குது. பாகிஸ்தானை விட 4 மடங்காகவும் ஜப்பானை விட 8 மடங்காகவும் இருக்குது நம்ம இந்தியா. இங்கிலாந்தில் 12 மடங்கு பெரியதாக நம்ம இந்தியா இருக்குது. ஐக்கிய அமெரிக்கா 3 மடங்கு சிறியதுன்னு சொல்கிறாங்க. இந்திய திட்டநேர இந்தியாவுக்கு நடுவில் அலகாபாத் மிர்ஷாப்பூர் வழியாக 82 டிகிரி கிழக்கு தீர்க்கத்தின் வழியாக இந்த திட்ட நேரத்தை கணக்கிட நமக்கு உதவுது. இந்த திட்ட நேரம் கிரீன்விச் நேரம் 5 மணி 30 நிமிஷம் முன்னதாக இருக்குது. அதாவது இந்த திட்ட நேரம் கிரீன்விச் நேரத்தை விட 5:30 மணி முன்னாடி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்தியாவோட துணை கண்டம்னு பார்க்கும்போது நம்ம 4 பகுதியாக பிரித்தோம்னா வடக்கு, மேற்கு, கிழக்கு, தெற்கு. இப்போ இந்த இடத்துல ஆசியா இருக்குது. நம்ம ஆல்ரெடி சொன்னோம் தெற்கு மண்டலத்தில், அதை வடகிழக்கு கிட்ட நம்ம இந்தியா இருக்கும். மேற்கு சைடு ஐரோப்பா, கிழக்கு சைடு கிழக்கு ஆசியா.
நம்ம இந்தியாவோட பகுதிகள்னு அதாவது வந்துட்டு எல்லை பகுதிகள்னால் பாகிஸ்தான், மியான்மர், வங்கதேசம், நேபாளம், பூட்டான், இலங்கை இருக்கும். இது எந்த காரணிகளை வச்சு அதை பிரிச்சிருக்காங்கன்னா இயற்கை அமைப்பு, காலநிலை, இயற்கை தவறு, கனிமங்கள், மனித வளங்களை வச்சு ஆசியாவோட கண்டம், ஆசியாங்கிறது வந்து ஒரு கண்டம். அந்த ஆசியாவில் இந்தியா வந்துட்டு ஒரு துணை கண்டமாக செயல்படுது. இந்தியாவில் மொத்தம் 28 மாநிலம், 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்குது. இந்த திட்ட நேரத்தை கடைபிடிக்க வேண்டியது வந்துட்டு என்னன்னா தீர்க்க கோடுகள் ஒரு இடத்தோட நேரத்தை கணக்கிட பயன்படுது. தீர்க்க கோடுங்கிறது வந்து ஒரு இடத்தோட நேரத்தை கணக்கிட பயன்படுகிறது. அப்போ இந்தியாவுக்கு நடுவே அலகாபாத் முஷாவத் வழியாக 82 டிகிரி கிழக்கு தீர்க்கம் இந்த திட்ட நேரத்தை கணக்கிட உதவுகிறது. இந்தியா வந்துட்டு கிழக்கு மேற்கு பரவல் சுமார் 29 டிகிரி தீர்க்கம் கொண்டது. இந்தியாவில் மொத்த தீர்க்க கோடுகள் வந்துட்டு 29 டிகிரி கிட்ட கிழக்கு தீர்க்கம் வந்துட்டு இருந்திருக்கும். கிழக்கு மேற்கு பரவலாக இருக்கும். அதான் வந்துட்டு மேற்கில் இருந்து கிழக்கு நோக்கி வர சூரியன் வந்துட்டு 1 மணி 56 நிமிஷத்துக்கு முன்னாடியே உதயமாகுதுன்னு சொல்கிறாங்க. அருணாச்சல பிரதேசத்துக்கிட்ட இந்தியாவும் அதன் துணை அண்டை நாடுகள். இந்தியா வந்துட்டு கிழக்கில் அரக்கோமியா மலைத்தொடர்லையும் மியான்மருக்கு இந்தியாவை வந்து பிரிக்குது. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இந்தியாவையும் இலங்கையும் பிரிக்கக்கூடிய ஆறு என்னென்னா பாக்நீர் சந்தி. நம்மளோட அண்டை நாடுகள் பார்க்கும்போது மேற்கில் பாகிஸ்தான், வடமேற்கில் ஆப்கானிஸ்தான், வடக்கில் வந்துட்டு நேபாளம், பூட்டான், சீனா, கிழக்கில் வங்கதேசம் மற்றும் மியான்மர் இருக்குது. உலகத்தோட மிக உயர்ந்த சிகரம்னா எவரெஸ்ட்டை தான் சொல்கிறோம். இமயமலையில் அமைஞ்சிருக்குது. அந்த எந்த இடத்துலனா நேபாளம் மற்றும் சீனாவோட எல்லை பகுதியில் அமைஞ்சிருக்குது. அதோட கடல் மட்டம் வந்துட்டு 8848 மீட்டர் ஆகும். வேற்றுமையில் ஒற்றுமை. கடகரேகை வந்துட்டு வடக்கில் மித வெப்பமண்டல காலநிலையாகவும் தெற்கில் வந்துட்டு வெப்பமண்டல காலநிலையாக. கடகரேகை வந்துட்டு நம்ம இந்தியா எப்படி பிரிக்குதுன்னா வடக்கில் மித வெப்பமண்டல காலநிலையாகவும் தெற்கில் தென்மண்டல வெப்பமண்டல காலநிலையாக பிரிக்குது. அதிக மழை பெறும் பகுதி வந்துட்டு மேகாலயாவில் இருக்கக்கூடிய சிரபுஞ்சி தான். குறைந்த மழை பெறும் பகுதி வந்துட்டு தார் பாலைவனம். மேற்குத்தொடர்ச்சி மலை ஈரமிக்க அடர்ந்த வெப்பமண்டல காடுகளாக இருக்குது. மேற்கு வங்கம் வந்துட்டு மேங்க்ரோவ் காடுகள், சுந்தரவனம், தார் பாலைவனம் இதெல்லாம் வந்துட்டு அந்த இடத்துல தான் காணப்படுது. இயற்கை அமைப்பு பிரிவுகள். நம்ம இந்தியாவோட இயற்கை அமைப்பு பிரிவுகளை ஒரு 6 வகையாக பிரிக்கிறோம். வடக்கு மலைகள், வடபெரும் சமவெளிகள், தீபகற்ப பீடபூமி, கடற்கரை சமவெளிகள், தீவுகள், ஆறுகள்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வடக்கு மலைகள் பார்ப்போம். வடக்கு மலைகள்னு என்ன சொல்கிறோன்னா வடக்கு மலைகளை தான் நம்ம இமயமலைன்னு சொல்லுவோம். இமயமலை எப்படி அழைக்கிறோம்? வடக்கு மலைன்னு சொல்லிட்டு அழைக்கிறோம். உயர்ந்த மலைப்பகுதியாக இருக்குது இமயமலை. ஹிமாலயா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சமஸ்கிருத வேர்டில் இருந்து தான் இந்த இதை நம்ம காயின் பண்ணியிருப்போம். அதுக்கு தமிழ் மீனிங் என்னென்னா பனி உறைவிடம். உலகின் இளமையான மற்றும் உயரமானவேன்னு நம்ம இமயமலையை சொல்கிறோம். பனி உறைவிடம்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. இமயமலை வந்துட்டு வில் போன்ற வடிவத்தில் 2500 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. 2500 கிலோமீட்டர் நீளம் கொண்டு மேற்கு கிழக்காக பரவி இருக்குது. மேற்கில் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கக்கூடிய சிந்து பள்ளத்தாக்கு வழியாக 2500 கிலோமீட்டர் நீளத்தில் அப்படியே கிழக்கு நோக்கி அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு வரைக்கும் பரவி காணப்படுது. பல மலைகள் வந்துட்டு அதோட கடல் மட்டத்திலிருந்து 8000 மீட்டருக்கு மேலே உயரம் கொண்டதாக இருக்குது. எங்கெங்கெல்லாம் இமயமலை எங்கெல்லாம் பரவி இருக்குன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர், இமாச்சல், உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், மேற்கு வங்கம், சிக்கிம், அருணாச்சல பிரதேசம் இந்த இடத்துலலாம் வந்துட்டு பரவி காணப்படுது. இமயமலை உருவான விதம் என்னென்னா பல மில்லியன் வருடத்துக்கு முன்னாடி புவி வந்துட்டு ஒரே நிலப்பகுதியாக தான் இருந்துச்சு. அதோடைய நிலப்பகுதியை நம்ம பாஞ்சியானு, கடல் பகுதியை பாந்தலாசானு சொல்லிட்டு அழைப்போம். வடக்கில் இருக்கக்கூடிய அங்கோரான்னு சொல்லக்கூடிய லராஷியாவும் தெற்கில் இருக்கக்கூடிய கோண்ட்வானா பகுதிகள் இந்த ரெண்டும் வந்துட்டு நெருங்கி என்ன பண்ணியிருக்கோன்னா ஒரு மடிப்பு மலையாக அப்படின்னு சொல்லிட்டு டெத்திஸ் கடல் கிட்ட ரெண்டு நெருங்கி வந்து ஒரு மடிப்பு மலையாக உருவாகியிருக்கும். அதுதான் இப்போ வந்துட்டு இமயமலைன்னு அழைக்கப்படுது. மேற்கு கிழக்கில் ஒரு 3 பிரிவாக பிரிக்கிறாங்க. மேற்கு மலை, மத்திய இமயமலைகள், கிழக்கு இமயமலைகள்னு சொல்லிட்டு ஒரு 3ஆக பிரிக்கிறாங்க. மேற்கு மலைகள்னு பார்க்குறப்ப வடமேற்கு இந்தியா வந்துட்டு பாமீர் முடிச்சிலேருந்து கிழக்கில் இருக்கக்கூடிய காரகோரம் மலை வரைக்கும் செல்லுது. இந்த மேற்கு மலையோட பரவல் வந்துட்டு வடமேற்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பாமீர் முடிச்சிலேருந்து கிழக்கில் இருக்கக்கூடிய காரகோரம் மலைகள் வரைக்கும் செல்லுது. தென்மேற்கில் வந்துட்டு காஷ்மீரில் அமைஞ்சிருக்குது. ஆப்கானிஸ்தான், சீனா, இந்தியாவோட எல்லையில் வந்துட்டு இது அமைஞ்சிருக்குது. உலகின் 2வது உயர்ந்த சிகரம் K2 அதாவது கேட்வின் ஆஸ்டின் வந்துட்டு இந்த மேற்கு மலையில் தான் ஃபார்ம் ஆகிருக்குது. இதில் இருக்கக்கூடிய கணவாய் வந்துட்டு காரகோரம், பனியார் வந்துட்டு பல்போரா மற்றும் சியாச்சின். மலைத்தொடர்னு பார்க்குறப்ப லடாக் மற்றும் ஜாஸ்கர் இருக்குது. லடாக் பீடபூமி வந்துட்டு இந்தியாவோட மிக உயரமான பீடபூமினா லடாக் பீடபூமி தான். அது வடமேற்கு காஷ்மீரில் வந்துட்டு அமைஞ்சிருக்குது. மத்திய இமயமலை தொடர் பாமீர் முடிச்சியில் இருக்கக்கூடிய தென்கிழக்கு திசையை நோக்கி செல்லும் போது இமயமலைகள் ஒரு மடிப்பு இமயமலைன்னு சொல்லிட்டு அதை வந்து மத்திய இமயமலையை என்கிறோம்.
பாமீர் முடிச்சியில் இருக்கக்கூடிய தென்கிழக்கு திசையை நோக்கி இந்த மலைகள் நகரும்போது சில இமயமலை தான் மத்திய இமயமலைன்னு சொல்கிறோம். வடக்கு தெற்க ஒரு 3ஆக பிரிக்கிறோம். ஹிமாத்ரி, இமாச்சல், ஷிவாலிக்னு. ஹிமாத்ரி வந்துட்டு ஹிமாத்ரியை தான் நம்ம பெரிய இமயமலைன்னு சொல்லுவோம். இமயமலை இதை வந்துட்டு நம்ம வடக்கு இமயமலைன்னு சொல்லிட்டு கூட அழைக்கிறோம். இதோட உயரம் வந்துட்டு 6000 மீட்டர். வடமேற்கில் வந்துட்டு சிந்து மற்றும் வடகிழக்கில் பிரம்மபுத்திரா வரைக்கும் இது பரவி காணப்படுது. உலகத்தோட மிக உயரமான சிகரமான எவரெஸ்ட் மலைச்சிகரம் வந்துட்டு நம்ம ஹிமாத்ரியில் வந்து தான் அமைஞ்சிருக்குது. அதோட நீளம் என்னென்னா 8848 மீட்டர் உயரம் உடையது. கஞ்சன்தங்கா 8598 மீட்டர். தவளைக்கி 8167. நங்கா பருவத், அப்புறம் நந்தாதேவி, இந்த மாதிரியான இந்த மலைகளெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். இந்த சிகரத்தெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். எனது பொறுத்துகையில் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பனியார் வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய பனியார் வந்துட்டு யமுனாத்ரி. கணவாய் வந்துட்டு காஷ்மீரில் வந்துட்டு சொஜிலா, இமாச்சலில் இருக்கக்கூடிய சிக்கிலா, சிக்கிமில் நாதுலா மற்றும் ஜலப்ஷிலா. ஹிமாத்திரியில் வந்துட்டு கணவாய் இருக்குது. ஹிமாச்சல் மற்றும் சிறிய இமயமலை அது வந்துட்டு வடக்கில் ஹிமாத்ரியாவும் தெற்கில் வந்துட்டு ஷிவாலிக், இது ரெண்டு இடையில தான் வந்துட்டு இந்த ஹிமாச்சல் வந்துட்டு அமைஞ்சிருக்குது. இதோட உயரம் 3007 மீட்டர்லேருந்து 4500 மீட்டர் வரைக்கும். இங்கே காணப்படக்கூடிய இங்கே வந்துட்டு குன்றுகளாக இருக்கும், மேட்டு நிலங்களாக இருக்கும், கரடு முரடான தரைகள், இந்த மாதிரியாக தான் இந்த மலை வந்துட்டு இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய நீண்ட மலைத்தொடர் பார்க்குறப்ப பீர்பாஞ்சல் மற்றும் காஷ்மீர், இமாச்சல் மற்றும் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கக்கூடிய தௌலத்தார். இங்கே இருக்கக்கூடிய மலைவாழிடங்கள் வந்துட்டு ஸ்ரீநகர், குல்மார்க், முசோரி, சிம்லா, நைனிடால் எல்லாம். புனித வாழிடம்னா அமர்நாத், கேதார்நாத், பத்ரிநாத், வைஷ்ணவி தேவி இதெல்லாம் இருக்குது. ஷிவாலிக் மற்றும் வெளி இமயமலைன்னு பார்க்குறப்ப இமயமலையோட தென்பகுதியில் இது வந்துட்டு இந்த ஷிவாலிக் அமைஞ்சிருக்குது. இதோட உயரம் வந்துட்டு 1000 மீட்டர். களிமண் மென்பாறையாலான ஒரு தொடர்ச்சட்ட மலையாக இருக்குது. இந்த மலை வந்துட்டு களிமண் மென்பாறையாலான ஒரு தொடர்ச்சட்ட மலையாக காணப்படுது. டூன் பள்ளத்தாக்கு இங்கே தான் காணப்படுது. டேராடூன், அதான் வந்துட்டு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், டேராடூன் சொல்லலாம். சதுப்பு நிலம் மற்றும் அடர்ந்த காடுகளாக அது வந்துட்டு காணப்படுது. இப்போ கிழக்கு இமயமலை அல்லது பூர்வாஞ்சல்னு பார்த்தோம்னா பிரம்மபுத்திரா ஆறோட இமயமலைகளின் கிழக்கு ஓர புவி எல்லையில் இது வந்து அமைஞ்சிருக்குது. இது பூர்வாஞ்சல்னு சொல்லிட்டு அழைக்கிறோம். வடக்கு வந்துட்டு பட்காயா மற்றும் நாகா குன்றுகளும் தெற்கில் மீசோ குன்றுகள் காணப்படுது. வடபெரும் சமவெளிகள்னு பார்க்குறப்ப இமயமலை தெற்கு அமைவில் சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா ஆறு படுகைகளால் தான் இந்த வடபெரும் சமவெளிகள் உருவாயிருக்கும். இதோட நீளம் 2400 கிலோமீட்டர், பரப்பளவு 7 லட்சம் சதுர கிலோமீட்டர். இது வந்துட்டு கரடு முரடான படிவு. தராயில் வந்து அதான் பாங்கர்னு சொல்லக்கூடிய கரடு முரடான படிவாக இருக்கும். தராய் வந்துட்டு சதுப்பு நில படிவாக இருக்கும். வாங்கன் வந்து பழைய வண்டல் படிவுன்னு சொல்கிறாங்க. காடர் வந்துட்டு புதிய வண்டல் படிவு. பாபர் வந்துட்டு மண்ணோட அடிவாரத்தில் 8லேருந்து 16 கிலோமீட்டர் வரைக்கும் அகலம் கொண்ட படிவுகளால் இருக்குது. இது நுண்துளைகள் வந்துட்டு இங்கே அதிகமாக காணப்படுது. இப்போ நம்ம இதை ஒவ்வொன்றா பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு தராய். இமயமலையோட அடிவாரத்தில் சேறு சகதி கொண்ட ஒரு நிலப்பரப்பாக இந்த தராய் காணப்படுது. பாகருக்கு தெற்கே அமைஞ்சிருக்குது. சுமார் 15 கிலோமீட்டர்லேருந்து 30 கிலோமீட்டர் அகலம் கொண்டது. ஈரப்பதம் கொண்ட பகுதியாகவும் காணப்படுது. காடு மற்றும் விலங்கு வளர்கிறதுக்கு ஒரு ஏற்ற இடமாக இந்த தராய் வந்துட்டு காணப்படுது. பாங்கர் வந்துட்டு வண்டல் படிவுகளால் உருவானது. பழைய வண்டல் மண்ணு தான் இந்த இடத்துல வந்து அதிகமாக படியும். வெள்ளப்பெருக்கு சமவெளியில் வந்துட்டு இது அமைஞ்சிருக்குது. களிமண்ணால் ஆனது. காதர் வந்துட்டு ஆறுகளால் கொண்டு வரப்படக்கூடிய புதிய வண்டல்